டாஸ்மாக்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? விசாரணைக்கு தடை விதித்தும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. நான் ஒத்த சேவல் இப்படி மலைக்காட்டெல்லாம் நடக்க விடுறேன், டைம் இல்லனா தம்பி. பயணம் தான் தொலைவு, பந்தய மேல 5 நிமிஷம் தான், சாலுன்னு முடிஞ்சிரு. பந்தயம் அடிச்சிடும்ல. சில்வர் ஜோப்லி ஒரே அடியே ஜெயிச்சோம்னா தோத்த சேவல் நம்மளுது, அதான் டீல். 2.5 கிலோ சாவலுக்கு 2000 ரூபாய் ஒரே வாரத்தில் கொடுத்துருவோன்னு, அதுதான் டீலு. உங்களுக்கு சொன்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிடும். நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ இங்கிருந்து கொண்டு போக முடியாது. நாங்கெல்லாம் ரெய்டுக்கு பயந்துருவோமா? நாங்கெல்லாம் ரெய்டுக்கு பயப்படுறதுக்கு நாங்களும் எடப்பாடி பழனிசாமியோ பன்னீர்செல்வம் கிடையாது. கலைஞர் வளர்த்த உடன்பிறப்புகளாகலாம். உங்களை பார்த்து நாங்கல்ல, கிளை செயலாளர் கூட பயப்பட மாட்டார். மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இவ்வளவு கோடி கண்டுபிடிச்சா அவ்வளவு கடை எங்க அமலாக்கத்துறை எங்க சொல்லிருக்கீங்களா? யாரை ஏமாற்றுகிற வேலை? நாங்க காமிங்க போற போக்குல என்ன அப்ப இந்த வீடியோ இருக்குன்றத நான் வந்து பொய்யா சொல்லுவேன். நானு பொய்யாதான் சொல்றீங்க. இருக்குன்னு சொன்னா கேட்டு உட்காந்துருப்பான். ஆமா இவட்ட இருக்குன்னு சொல்லி எல்லாம் வேடிக்கை பாப்பான்னு சொல்லிட்டீங்களா? அப்படிதான் முடியாது. இவங்க இருந்தா வெளிப்படுத்துங்க. மேபி பாஜக வந்து இப்படிதான் ரியாக்ட் ஆக்ட் பண்ணது போல இருக்கு. எல்லா மாநில அரசுகள்லயும் எல்லா இதுலயும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிட்டு போல இருக்கு பாஜக. அடே உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்களா? முதல்ல இருந்து சொல்லிக்கொண்டே வந்தோம், அந்த அமலாக்கத்துறை வந்து இதுல சரியான முறையில செயல்படவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நாங்க வக்காலத்து வாங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒரு 50 எஃப்ஐஆர் ஒன்னா சேர்த்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல 30 எஃப்ஐஆர், டிஎம்கே கவர்மெண்ட்ல 30 எஃப்ஐஆர், ஒவ்வொரு எஃப்ஐஆர்லயும் 5 லட்சம் ரூபாய், 10 எஃப்ஐஆர் போடுங்க, 50 லட்சம் ரூபாய் வரும் என்று முட்டாள்தனமாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது அமலாக்கத்துறை. சொன்னது பூராமே பொய்யுங்க, எல்லாமே பொய். ஆனா அதுல இந்த பன்னாடா இருக்க, இது சொன்னதுல 1% கூட உண்மை கிடையாது. அதற்குத்தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து சம தேடி கொடுத்திருக்கிறது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. முக்கியமான கருத்தை உச்ச நீதிமன்றம் வைத்திருக்கிறது. You are interfering in the federal structure of this constitution என்று சொல்லி இருக்கிறார்கள். உனக்கு வாய் ஜாஸ்தி, உனக்கு தெரிஞ்சு போச்சா? அப்படின்னா அமலாக்கத்துறை எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்குன்னு பாருங்க. எல்லா மாநிலங்கள்லயும் கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்கட்சி ஆளுகிற மாநிலமா இருக்கும். இதே டெம்ப்ளேட்டை எவ்வளவு நாள் யூஸ் பண்ணுவாங்க? உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. உச்ச நீதிமன்றமே பார்த்து சலிச்சு போயிடுச்சு. எத்தனை முறை அமலாக்கத்துறையை வந்து கண்டனத்துக்கு உள்ளாக்கும்? இன்னொரு வாட்டிங்க எனக்கு வந்து 80% 70% பேசுனீங்க, செருப்பு வரும் பாத்துக்கங்க. எல்லாருக்கும் வெட்டி பேச்சு பேசுறீங்க. எந்த விதமான ஆதாரமும் இல்லாம வழக்கு போறதே வாடிக்கையா போயிடுச்சுன்னு சொல்லி தொடர்ந்து அதே போல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சரி கட்டு அலைகிறார்கள். நம்ம கேவலமானவங்க தான், அதுக்காக அவங்க நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க நினைக்கிறாங்கடா. தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து இப்படிப்பட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒரு சாணு வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் விக்கிறேன். டாஸ்மாக் வழக்குல உச்சநீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. இது அமலாக்கத்துறைக்கு மத்திய அரசுக்கு ஒரு பின்னடைவுன்னு பாக்குறீங்களா? நீங்க கேள்வியே தவறுன்னா நான் எதுக்கும் பயப்படாதவன். நானே வந்து திணறேன் பாருங்க, என்னடா செய்யறது அப்படின்ட்டு. இது அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துக்கு இதுல தொடர்பில்லை. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இது பாருங்க, தத்துவத்தை வந்து அமலாக்கத்துறை வந்து சிதைத்து இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு,
அதுதான் அமலாக்கத்துறை ஒரு தனியான இண்டிபெண்டன்ட் அமைப்பு அவர்களுடைய வாதத்தை கோர்ட்டில் வைப்பார்கள். அவர்களுடைய தரப்பு நியாயம் என்ன, அவர்களுடைய தரப்பினுடைய பதில்கள் என்ன என்பதை கோர்ட்டில் வைப்பார்கள். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. அதனால இடி அவர்களுடைய தரப்பு நியாயத்தை என்ன மச்சான் இங்க பாறா, என்னடா ரத்தம் வருது, புலம்பியே கழுத்து இருக்கிறான்டா. 10 மச்சான் சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வைப்பார்கள். எடுத்து தண்ணி குடிச்சவன் தண்டனை அனுபவிச்சுதான், சரி உப்பு தின்னவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது செட்டு சால்ட் आता है पानी आता है ஃபால்ட் आता है தண்டனை आता है. என்ன துப்புவோம். இறுகின இதயத்தில் பயத்தினை கருவறுத்து இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடில் நடைபெற்று வருவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டேதான் இருந்தது. அதை குறித்து தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அடுத்து என்ன பண்ண போறோம்? நோண்டிட்டு இருப்பான். 2014 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் தொடர்பாக 41 எஃப்ஐஆர்கள் பதியப்பட்டது என உச்ச நீதிமன்றத்தில் தகவல். இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது. இந்த முடிஞ்சுதா. திரைப்பட தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்ல அப்புறம் அவரோட ஆபீஸ்ல கடந்த ஒரு வாரமா இடி ரைட் நடந்துட்டு இருக்கு. சடனா எதுக்காக இந்த இடி ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி பாஜகவும் விஜயும் இருக்காங்க. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. கோமாரு இதனால பிஜேபிக்கு என்ன ஆதாயம், வாங்க டீடைலா பார்க்கலாம். விஜயோட கெரியர்ல லாஸ்ட் மூவி தான் ஜனநாயகன். இந்த படத்தை ஜனவரி 9 பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா சொல்லிருந்தாங்க. அதுவும் 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பக்காவா பிளான் பண்ணி தன்னோட அரசியல் என்ட்ரிக்கு இத ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் விஜய் பல வேலைகளை பண்ணிட்டு இருந்தாரு. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? அண்ட் இதே டேட்ல, அதாவது ஜனவரி 9 டான் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிற பராசக்தி மூவியை ரிலீஸ் பண்ண போறதா ஒரு பெரிய ட்விஸ்ட கொடுத்தாங்க. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதனால டென்ஷன் ஆன விஜய், உங்களுக்காக தானே டிஎம்கேவை எதிர்த்து பேசிட்டு இருக்கேன், நீங்க சொல்லிதானே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட படம் ரிலீஸ் ஆகுற ஜான் 9 பராசக்தி மூவிய ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு பிஜேபி கிட்ட போய் கெஞ்சி கதறி இருக்காரு. அவங்களும் அவங்களோட அபிஷியல் டாக்ஸா இருக்கிற இடி வேட்டை நாய்களை டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் மேல ஏவி விட இப்போ பரபரப்பா இந்த இடி ரைட் போயிட்டு இருக்கு. அதாவது மக்களே, பிஜேபியோட ஃபுல் சப்போர்ட்ல தான் விஜய் இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பச்சையா தெரியுது. இந்த கூத்து எதுவுமே தெரியாத அணில்கள்லாம் பொங்கலுக்கு பராசக்தி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க மட்டும் சந்தோஷமா இல்ல, பெரிய அணில் விஜயும் செம்ம சந்தோஷமா இருக்காரு. வேண்டாம்னு நாடகம் போட்டேன். அதை நம்பி சீனமலை அடிமையா ஏத்து பாரான்னு பயமா இருந்துச்சு. ஆனா எல்லிப்பி ஒரு தடவை தான் காலில் விழுந்த உடனே சீன மறுபடியும் ஏத்திக்கிட்டாரு. எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. நான் உங்கள் வீட்டு அடிமை, இது ஊரறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு அடிமை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை அது மோதி காட்டும் பாதை, அது மோதி காட்டும் பாதை. வளைந்து ஊந்து காலை வாரும் செயலே என்ற சேவை. வெட்கம் மானம் சூடு சுரலை எதுவும் எனக்கு இல்லை. மோடி எங்கள் ராஜாவானால் இதையே தாமரையாகும். மோடி எங்கள் ராஜாவானால்
உங்கள் வீட்டு அடிமை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை அது ஓடி காட்டும் பாதையே. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு.